ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் எப்படி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவீங்க, அதை பற்றி ஒரு பதிவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய படமோ அல்லது சிலையோ இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு நட்சத்திரம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் குட்டியாக ஒரு நட்சத்திரம் போட்டோம்னா அதுதான் ஷட்கோண கோலம். அதை போட்டு முடிச்சுட்டு நடுவில் ஓம்னு எழுதிக்கோங்க. சுற்றி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குள்ளேயும் ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதிக்கோங்க. அதன் மேலே ஒரு 6 வெற்றிலை நல்லா நுனி கட்டாகாமல் ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய வெற்றிலை வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலை மேலே மஞ்சள், குங்குமம், அட்சதை, பூவு இது எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 6 மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த விளக்கு நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. 2 திரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்னதாக முருகன் சிலை இருந்ததுன்னா நடுவில் வைங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. 6 விளக்குக்கும் பூ வச்சு விடுங்க. பூ வச்சதுக்கப்புறம் 6 படை முருகனையும் வேண்டி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினச்சி முருகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 6 படை முருகனும் உங்களுடைய வேண்டுதலை ரொம்ப வெற்றிகரமாக அதை